ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் மூலியமா என்னுடைய ஸ்பீச் நான் ஆரம்பிக்கிறேன். ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் a wish of Sayyidina Umar Raziyallahu Ta'ala Anhu. When Umar Raziyallahu Ta'ala Anhu was the Khalifa, he was sitting in a gathering like this. அப்போ அவர் வந்து கேட்குறாரு, உங்களுக்கு என்ன ஆசை, வாட் டு யூ விஷ் அப்படின்னு ஒரு சஹாபி கிட்ட கேட்குறாரு. ஒரு சஹாபி சொல்றாரு, இந்த ரூம் முழுக்க எனக்கு தங்கம் வேண்டும், அந்த தங்கத்தை நான் இறைவனுடைய வழியில் செலவு செய்ய வேண்டும். மாஷா அல்லாஹ், ரொம்ப அருமையான ஒரு விஷ், ஒரு ட்ரீம். சரி, உங்களுக்கு என்னப்பா அப்படி கேட்கும்போது, இந்த ரூம் முழுவதும், இந்த அறை முழுவதும் ஐ நீட் ஜுவல்ஸ், pearls, I have to spend this in the cause of Allah subhanahu wa ta'ala, fi sabilillah. இப்போ உமர் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு was very happy. அந்த மாதிரி ஒன்னொன்னா கேட்டுட்டு வரும். இப்போ நம்ம அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சோம்னா ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். ஸோ கடைசியா உமர் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, what I wish is I need this room full of Abu Ubaida al-Jarrah ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு, முஆத் இப்னு ஜபல், சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த மாதிரி ஹியூமன் ரிசோர்சஸ் இந்த ரூம் முழுவதும் எனக்கு வேண்டும். எனக்கு தங்கம் வேண்டாம், எனக்கு வந்து பணம் வேண்டாம், எனக்கு வந்து வேற எதுவுமே வேண்டாம். ஐ நீட் ஹியூமன் ரிசோர்ஸ். இவர்களை நான் அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது சொன்ன உடனே நம்ம இதுக்கு 3 சஹாபியோட பேர் ஸ்பெசிஃபிக்கா வந்து அவர் சொல்றாரு. இப்போ அபு உபைதா பார்க்கும்போது he was the commander of one of the battle. நம்ம அதுக்கப்புறம் முஆத் இப்னு ஜபல் பார்க்கும்போது he was the first ambassador of Islam. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா விட்டு மதீனாக்கு அனுப்பக்கூடிய ஒரு இளைஞர். அபு உபைதா ஒரு இளைஞர், முஆத் இப்னு ஜபல் ஒரு இளைஞர், சாலிம் மௌலா அபு ஹுதைஃபாவுடைய வளர்ப்பு மகனாக ஏற்றுக்கொண்ட அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு காரி, ஒரு குர்ஆனுடைய ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி, பிசிக்கல் ஃபிட்னஸ் அபு உபைதா, சாலிம் மௌலா ஸ்பிரிச்சுவல், இங்க முஆத் இப்னு ஜபல் தாயி, ஒன் ஆஃப் த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் ஸ்ப்ரெடிங் த மெசேஜ் ஆஃப் இஸ்லாம். இந்த மாதிரி வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா டேலண்டோடைய கலவைகள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு டீம் எனக்கு வேணும். இதுதான் வந்து ஒரு விஷனரியோடைய, ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளருடைய, ஒரு ஹலீஃபாவுடைய ஒரு தாட் ப்ராசஸா இதான் இருந்தது. இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் பேஸ் பண்ணி தான் ஜமாத்தே இஸ்லாமிய ஹிந்தாக இருக்கட்டும், இந்த SIO, இந்த மாதிரி இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான். வி டோன்ட் நீட் மணி, வி நீட் பீப்புள். அத்தாவுல்லா சாப் எப்பவுமே எனக்கு அதான் சொல்லுவார். அத்தாவுல்லா சாப் மெட்ரோ சென்னையோடைய பிரசிடென்டா இப்போ கூட இருக்காரு. போன மீகாத்தில் நான் பேசும்போது, இந்த மாதிரி இருக்கு, ப்ரோக்ராம் பண்ணணும், ஃபைனான்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபைனான்ஸ்னா தூக்கி ஓரமா வைங்க, நீங்க வேலை செய்யுங்க, அல்லாஹ் வந்து பணத்தை தந்துடுவான். ஸோ ஃபைனான்ஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய டீம் நமக்கு வேண்டும். ஆக அல்ஹம்துலில்லாஹ் இந்த டீமை பார்த்த உடனே it's so overwhelming for me to see all of you coming in the afternoon of Sunday and sitting here to just listen to the speech of people. So youth plays a very important role. அதாவது நான் ஒரு டீச்சர், ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணார் எனக்கு, நான் டீச்சரா இருக்கின்றேன். இப்போ டீச்சர்ஸ் ஆர் த நேஷன் பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தே பில்ட் த நேஷன்ஸ். இந்த நேஷன் யாரு? யூத். இப்போ டீச்சரை வந்து யாரப்பா பில்ட் பண்றாங்க? எப்படி நேஷனை பில்ட் பண்ணுவாங்க டீச்சர்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுதான். ஸ்டூடெண்ட்ஸ் யாரு? யூத்ஸ். ஸோ நேஷன் இருந்தா தான் நேஷனை பில்ட் பண்ண முடியும். அந்த நேஷனே நீங்க தான். ஸோ யூ ஆர் த நேஷன் அண்ட் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் யூ டு பில்ட் அ பியூட்டிஃபுல் கம்யூனிட்டி ஹியர். ஸோ யூ ஆர் த நேஷன் ஹியர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூட சொல்லும் பொழுது, அல்லாஹ் loves the ibadat of a youth than the old man. ஒரு வயசாயிடுச்சு, ரிட்டையர் ஆயாச்சு, முடியெல்லாம் நரைச்சு போச்சு, இப்போ போய் மஸ்ஜிதில் உட்காந்து இபாதத் பண்றதை விட ஒரு இளைஞர் ஒரு சின்ன ஒரு இபாதத், அல்லாஹுடைய வழியில செய்யக்கூடிய இபாதத் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடித்தமானது. ஸோ நீங்க இந்த வயசுல செய்யக்கூடிய இபாதத் தான் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடித்தமானது. நான் வந்து என்னுடைய நிறைய ஸ்பீச்சஸ்ல சொல்லக்கூடிய விஷயம் தான், there are 3 T's. டீனா அந்த ஆல்பபெட் T. 3 T's வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 3மே பார்த்தீங்கன்னா இளைஞர்கள்ட்ட இருக்கு. ஒன்று டைம், ஃபர்ஸ்ட் இஸ் டைம். ரெண்டாவது இஸ் உங்களுக்கு வந்து டேலண்ட். யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் டேலண்ட். இப்போ சார் வந்து பேசினாரு, ஜேர்னலிசம் பற்றி பேசினாரு. ஸோ சம் பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஜேர்னலிசம், சம் ஆர் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஐ ஸ்போக் டு மை ஃப்ரெண்ட் ஹூ இஸ் டூயிங் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ இங்கே இருக்கக்கூடிய வேற பேர் வேற டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க. வேற ஆளுக்கு வேற டேலண்ட் இருக்கு. ஜஸ்ட் திங்க், வாட் இஃப் யூ புட் எவ்ரிதிங் டுகெதர், no one can do anything to us. So அந்த மாதிரி வந்து talent, time, talent, treasure. When I say treasure, it's money, it's finance. So might be now, as of now, might be you don't have that much of money, but when you start earning, you'll get
லாட் ஆஃப் மணி அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இது 3 விஷயங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு 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 குழு தான் நீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலா இப்போ ஐ ஹாவ் அ சன், வென் எவர் ஐ ஸ்பீக் டு ஹிம் ஹி சேட் இஸ் போரிங். எது கேட்டாலும் போர் அடிக்குது போர் அடிக்குது போர் அடிக்குது. இதுதான் அவங்களுக்கு போர் அடிக்கூடாது. என்ன செய்யணும்? ஜென்ரலா இப்போ என்ன கேட்குறாங்க யூத்ஸ், போர் அடிக்குதுப்பா எனக்கு என்ன வேணும்? இப்போ மொபைல் வேணும். யூ ஹேவ் மொபைல், யூ ஹேவ் எனி டிஜிட்டல் டிவைஸ், யூ ஆர் ஹாப்பி. You think you are happy, but you are not. These digital devices will not give us happiness. Okay, happiness is something else. That is not the topic for today. But I'm just saying, today's youths are, just killing their time. அவங்க சொல்றாங்க, என்னப்பா பண்ண சண்டே? I just killed my time. You're killing the time. So that is not at all a good thing to do. இப்போ ஆனா இது ஒரு பக்கம் வச்சா கூட, ஸோ ஜென்ரலா நான் ஸ்கூல்ல இருக்கட்டும், வீட்டில் இருக்கட்டும், மற்ற மக்கள் கிட்ட பேசும்போது கூட யூத்ஸ் எப்படி இருக்காங்க, இப்ப இருக்க ஜென்ரேஷன் எப்படிப்பா இருக்கு அப்படி கேட்ட என்ன சொல்லுவாங்க? சும்மா சொல்லுங்க பாப்பா. ரொம்ப மோசம் பை இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன். வேற என்ன சொல்லுவாங்க? வேற உங்களை பத்தியே நீங்க என்ன சொல்லுவாங்க? உங்க வீட்டுல உங்க டீச்சர்ஸ் சோம்பேறி ஆயிட்டான். யாருப்பா அது? சோம்பேறி ஆயிட்டான்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப மோசம்ன்றாங்க. எங்கப்பா ஒண்ணுமே இஸ்லாம் பத்தியே தெரிய மாட்டேங்குது, தீன் பத்தி என்னன்னே தெரியல. வேற ஒரே போன் 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 தான். இதெல்லாம் நார்மல், இது கூட ஓகே. இதையும் தாண்டி ரொம்ப குட்டிச்சோரான அடிக்ஷன்ல போய் அந்த லெவல்ல போன ஸ்டூடெண்ட்ஸும் அந்த யூஸும் நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் பெசிமிஸ்டிக் தாட்ஸ். ஆனா உமர் ரஸியல்லாஹு தஆலாக்கு அப்படி கிடையாது. அவர் எல்லாத்தையும் தூக்கி வச்சு ஐ நீட் யூத்ஸ், அதாவது யூத்ஸை பத்தி ஒரு நெகட்டிவான தாட்ஸ் இருக்கக்கூடிய கம்யூனிட்டியை மாத்தி ஒரு ஆப்டிமிஸ்டிக் எனர்ஜெட்டிக்கா இருக்கக்கூடிய யூத்ஸை தான் நம்ம கொண்டு வரணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆன்ல சூரத்துல் கஹஃப் சகோதரர் படிச்சாரு. ஸ்டார்டிங்ல குர்ஆனுடைய வசனங்கள் படிக்கும் போது சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டும் பொழுது அல்லாஹ் இதுதான் சொல்றான், இன்னஹும் ஃபித்யத்துன், இண்டீட் தே வேர் யூத்ஸ், அவர்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட இளைஞர்கள் ஆவார். அல்லாஹ் தஆலா ஸ்பெசிஃபிக்கா இளைஞர்களுடைய அந்த வேர்ட் யூஸ் பண்ணி இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட இளைஞர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபித்யத்துன் அப்படின்னு சொல்றான். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய சுன்னத்துல எப்படி பார்த்தோம்னா, அல்லாஹ்வுடைய சுன்னத் எப்படின்னா, குர்ஆன்ல அல்லாஹ்வோட ஸ்டைல் அப்படிதான் யூஸ் பண்றாங்க. சூரே கஹஃப்ல யாரு ஒரு ட்ரூத்துக்கு முன்னாடி நிக்கிறது, ஃபால்ஸ்ஹுட்டுக்கு அகெயின்ஸ்டா, பாத்திலுக்கு அகெயின்ஸ்டா, தோஸ் ஹூ ஹேவ் கரேஜ் ஆர் முஸ்லிம்ஸ் ஆர் யூத்ஸ். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நிறைய போராட்டங்கள் இதெல்லாம் நடக்குது. நீங்க எடுத்து பார்த்தாலும் ஒரு வயசான ஒரு தாத்தாமார்கள் பாட்டிமார்கள் போய் போராட்டங்கள்லாம் இருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு ஃபால்ஸ்ஹுட், ஒரு பாத்திலுக்கு அகெயின்ஸ்ட் நம்ம ஒரு பேசணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னா த யூஸ் வெதர் ஃபர்ஸ்ட். எஸ்ஐஓவாக இருக்கட்டும், மற்ற ஜமாத்துகள், மற்ற இளைஞர்களாக, மற்ற காலேஜ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட் அசோசியேஷனாக இருக்கட்டும், இவங்க தான் ஃப்ரண்ட்ல நிற்பாங்க. ஸோ தோஸ் ஹூ ஹேவ் கரேஜ் அண்ட் ஸ்பைன் டு ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் திஸ் ஃபால்ஸ்ஹுட், தே வேர் யூத்ஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுதான் அங்க சொல்றான் சூரத்துல் கஹஃப்ல. அந்த இளைஞர்கள் அங்க ஃபால்ஸ்ஹுட்க்கு, அங்க பாத்திலுக்கு, அங்க இறைவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த சகோதரர்கள் அங்க யூத்ஸாக இருக்கிறார்கள். ஸோ யூத்ஸ் ஆர் நாட் அவர் வீக்னஸ், ரேதர் தே ஆர் அவர் ஸ்ட்ரென்த். வி ஹாவ் டு இது நீங்க ப்ரூவ் பண்ணணும். இப்போ இருக்கக்கூடிய இந்த நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, என்ன பை இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெகட்டிவ் தாட்ஸை எல்லாம் அழிச்சு நம்ம ஒரு பாசிட்டிவ் தாட்டை கொண்டு வரணும். அதுதான் அல்லாஹ் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பாத்தீங்கன்னா இந்த தாயிஃபுடைய நகரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப யாருமே இஸ்லாமே கேட்காம 10 வருஷம் வேலை செஞ்சு ரொம்ப கம்மியான முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள். அப்போ சரி நம்ம தாயிஃப்க்கு போகலாம்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த ஹிஸ்டரி எல்லா பேருக்கும் தெரியும். ஐம் நாட் கோயிங் இன்டு தி டீடைல். அங்க போய் பெரிய மக்கள் கிட்ட பேசுறாங்க, லீடர்ஸ் கிட்ட போய் பேசுறாங்க. பேசும்போது தே ஆர் ஜஸ்ட் லுக்கிங் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் as a furniture. துச்சமா கூட மதிக்கல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அவங்க அமைதியா இருந்தாங்க. அப்புறம் இளைஞர்களை விட்டு கல்லை எரிக்க விட்டு கல் அடிச்சாங்க. கல்லடி, சொல்லடி எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கின பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் அதெல்லாம் நமக்கு தெரியும், பர்சனல் டார்ச்சர் அவருக்கு எப்படி ஆச்சுன்ட்டு. அப்போ ஜிப்ரைல் அல்லாஹ் கிட்ட ஒரு ஆஃபரை கொண்டு வராரு. யூ ஜஸ்ட் டெல் எஸ், நீங்க ஊன்னு சொல்லுங்க, இந்த தாயிஃப் நகரத்தை நான் சின்ன பின்னமா ஆக்கிடுறேன் அப்படி சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஓகேனாங்களா? ஆமா ஆமா, எனக்கு ரொம்ப ரத்தம் ஒளிஞ்சிருச்சு, எனக்கு ரொம்ப டார்ச்சர் ஆயிடுச்சு, எனக்கு பர்சனல் ரொம்ப எம்பாரஸ்மெண்ட் ஆயிடுச்சு, ஐ ஹாவ் டு டேக் ரிவெஞ்ச் ஆன் தெம் அப்படின்னு சொல்லல. whereas he can do that, he could have done that, but still he didn't do. என்ன சொன்னாங்க? he thought about the future generation, the youth who threw stone on me might be coming a bright future for Taif in future.
the next generation will become very good. So Nabi Sallallahu Alaihi Wasallam அந்த long vision அந்த இருந்ததுனால he said no, I'm going to forgive them. Might be the next future generation will come to Islam. And we saw that. Today if you see, Taif is one of the full Muslim 100%, and it's a very growing Islamic city today. நம்ம தெரியும் அது. அதே வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் கொஞ்சம் வருஷங்கள், ஒரு 7-8 வருஷம் கழிச்சு நபி ஸல்லல்லாஹு இந்த இடத்துல தன்னந்தனியா நிக்கிறாங்க. தாயிஃப்ல யாருமே அவர் கூட சப்போர்ட் பண்ணல, எல்லா இளைஞர்கள் கல் எடுத்து அடிக்கிறாங்க. ஆனா ஒரு 5-6-7 வருஷம் கழிச்சு ஹந்தக் யுத்தம் நடக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு பள்ளத்தை நோண்டிட்டு இருக்காங்க. ஹந்தக் யுத்தம் என்றால் அகழ் போர். நபி ஸல்லல்லாஹு இஸ்லாத்தினுடைய அந்த 3வது போர் நடக்கும் பொழுது அந்த பள்ளத்தை நோண்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு சுத்தி இளைஞர்கள் இருக்காங்க. தேர் சிங்கிங் சாங்ஸ், மோட்டிவேஷனல் சாங்ஸ். ஏன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, அவங்களுக்கு வாழ்வாதாரம் எதுவும் இல்லை, வயிற்றெல்லாம் உள்ள போயிருக்கு. பட் ஆல் ஆர் யூத்ஸ் சரௌண்டட் பை ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிகாஸ் ஆஃப் த ஃபியூச்சர் அந்த தாட் அவருக்கு இருந்தது. பார்த்தீங்களா, அங்கே தாயிஃப்லேருந்து எப்படிப்பட்ட ஒரு மாற்றம். அங்கேயும் இளைஞர்கள் தான் இருந்தாங்க. ஸோ தே ஆர் ரெடி டு கிவ் லைஃப் ஃபார் த சேக் ஆஃப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அண்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூத்ஸ், they are ready to give because they understood the message, not because of the love of Prophet sallallahu alaihi wasallam. Yes, they loved Prophet sallallahu alaihi wasallam unconditionally, but still the message was very strong. La ilaha illallah Muhammadur Rasulullah. அந்த மெசேஜை இப்போ ஸ்காலர்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா, பதர் ஃபர்ஸ்ட், பதர் என்னது? பேட்டில் இன் இஸ்லாம். செகண்ட் உஹத், தேர்ட் ஹந்தக். இப்போ பேட்டில் ஆஃப் பதர் இஸ் எம்பசைசிங் ஆன் லா இலாஹா இல்லல்லா. பேட்டில் ஆஃப் பதர் தான் வந்து லா இலாஹா இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர இறைவன் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய, எம்பசைஸ் பண்ணக்கூடிய ஒரு போர். அங்கதான் மக்களுக்கு வந்து அதுக்கு வந்து அந்த பேட்டில் ஆஃப் பதருக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அது வந்து நன்மையும் தீமையும் பிரித்து ஆராயக்கூடிய ஒரு நாள். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டே ஆஃப் ஃபுர்கான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அது அன்னைக்குதான் வந்து யாரு நல்லவங்க யார் கெட்டவங்க தெரிஞ்சது. இதுதான் அல்லாஹ் சொன்ன அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள். செகண்ட் உஹத். உஹத்ல they understood who is real prophet. அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பினாங்க ரசூலாக. ஆனா ரசூலுக்காக வேண்டி உயிரே கொடுக்கறதுக்கு தயாரானது உஹத்ல. எல்லாம் அம்புகள் வருகின்றது, எல்லாம் முன்னாடி போய் நிக்கிறாங்க ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி. ஸோ அந்த அளவுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் எனக்கூடிய இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த கலிமா வாஸ் எம்பசைஸ்ட் ஆன் உஹத். ஸோ இந்த மைண்ட் செட்டப், இந்த மெசேஜ் நல்லா ஸ்ட்ராங்கா உள்ள போன பிறகு இன் ஹந்தக் தே ஆர் ரெடி, பர்ஃபெக்ட். என்னானாலும் பரவாயில்ல, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு வயிறு பசி, நான் ஒரு கல்லு கட்டி இருக்கேன். ரசூலுல்லாஹ் தன்னுடைய என்ன சொல்றது ஆடையை எடுத்து காமிக்கிறாங்க, ட்ரெஸ். அவர் வந்து 2 கல்லு கட்டி வச்சிருக்காரு, உங்களை விட நான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மாற்றத்தின் பக்கம் திருப்பக்கூடிய ஒரு மெசேஜ் தான் வந்து இஸ்லாமிக் மெசேஜாக இருக்கின்றது. ஆகையால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த டைம்ல ஒரு துவா செய்யறாங்க. ஹந்தக்குடைய அந்த டைம்ல அந்த இளைஞர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா செய்யறாங்க. என்ன துவா என்றால், அல்லாஹும்ம லா ஐஷ் இல்லா ஐஷுல் ஆஹிரா ஃபக்ஃபிர் லில் அன்சார் வல் முஹாஜிர். ஓ அல்லாஹ், there is no life except the life of ஆஹிரா, so forgive the ansar and muhajir. எனக்கூடிய ஒரு துவா. ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு துவா செய்யறாங்க. அல்லாஹ் கிட்ட துவா கேட்கறாங்க, யா அல்லாஹ் இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அன்சாரும் முஹாஜிரும், இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட இல்லை, இவங்களுக்கு இங்க எந்த ஒரு லக்ஸரியும் இல்லை. நம்ம ஏசியில் உட்காந்துட்டு இருக்கோம் கரெக்டா. இப்போ இதே ஏசி ஹால் இல்லை, ஏசி ஹால் போட்டுருந்தீங்களா போய் அந்த போஸ்டர்ல? ஏசி மினி ஹால்னு போட்டிருந்தது. நான் சும்மா சொல்றேன், நான் இங்க இருக்கிற மக்களுக்கு சொல்றேன். ஜென்ரலா அங்க ஏசி ஹால் அப்படின்னு இல்லைனாவே நிறைய பேர் வரமாட்டாங்க. இப்ப இருக்கிற வெயில் அந்த மாதிரி, வெயில் அடிக்குது, இப்ப எங்க ஏசி ஹாலும் இல்லை, நார்மலான ரூம் என்னால வர முடியாது. ஒரு ஷீட்டு வீட்டுல கூப்பிட்டு பேசினா இன்னும் கம்மியாயிடும் இது இந்த கூட்டம். நான் ஜென்ரலா சொல்றேன். வாட் ஐ மைண்ட் டு சே இஸ் we are very comfortable today. கம்ஃபர்ட் ஜோன்ல வந்துட்டோம். நம்ம வந்து பைக்கு, காரு, ஓலா, ட்ரெயின், இந்த மாதிரி கம்ஃபர்ட் ஜோன்ல வந்துட்டோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை பார்த்துட்டு சொல்றாங்க, ஐஷ்னா லக்ஸரி. இந்த லக்ஸரி இவங்களுக்கு இங்க கிடைக்கவே இல்லை. சாப்பாடு இல்லை, வீடு இல்லை, தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை. யா அல்லாஹ், நாளைக்கு மறுமையில இவங்களுக்கு லக்ஸரியை கொடு, இவங்களோட பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்சார் வல் முஹாஜிர், மக்கா அண்ட் மதீனாவுடைய அந்த முஸ்லிம்கள், அந்த சஹாபாக்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நம்ம யூத்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கோல், ஒரு அப்ஜெக்டிவ், ஒரு மிஷன், ஒரு விஷன், இது கிளாரிட்டி நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம தடுமாற்றம் போய் தான் நம்ம வந்து வில் கோ அஸ்ட்ரே. So when these youths talent and time and everything put together for a productive resourceful cause, it will give lot of benefits to the community. இதுதான் நம்ம வந்து மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து நீங்க எந்த ஃபீல்ட்ல வேணா போங்க,
ஜேர்னலிசம்ல போங்க, இன்ஜினியரிங்ல நீங்க வந்து ஏஐல போங்க, நீங்க மெக்கானிக்கல் இசிஇ போங்க, பிகாம் படிங்க, நீங்க என்ன வேணா படிங்க. யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ இன் எனி ஆஃப் த கோர்ஸ். ஸோ டோன்ட் வரி அபவுட் த கோர்சஸ், கேன் கோ இன் எனி கோர்சஸ். பட் த திங் இஸ் யுவர் மிஷன் கிளியர், இஸ் யுவர் கோல் அப்ஜெக்டிவ் கிளியர். நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் ஆஸ் எ யூத், இது நமக்கு கிளியரா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுதான் ரொம்ப வந்து முக்கியமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஹஷ்ர்ல சொல்லும் போது, யா அய்யுஹல்லஸீன ஆமனு தகுல்லா வல் தன்சுர் நஃப்சும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். இறைநம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், மேலும் ஒவ்வொரு மனிதனும் நாளைய தினத்திற்காக எதனை தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்று பார்க்கட்டும். ஓ யூ பிலீவ், ப்ளீஸ் ஃபியர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா and check or plan or think what you have prepared for tomorrow. What is this tomorrow here? ஆகிற அப்பத்தல நாளை தினத்திற்காக நீங்க எதனை தயார் செய்து வைத்திருக்கின்றீர்கள் என்று நீங்கள் யூ செல்ஃப் evaluate yourself, நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், are you ready? If the mouth comes to you, are you ready? யூத்னா வந்து பிரைம் ஏஜ்ல இருக்கும் அப்படின்னு சொல்றோம். What is youth? Youth என்ன ஏஜ்? 25. Okay, so we know teenage 13 to 19, அதுக்கப்புறம் ஒரு youth age அதெல்லாம் இருக்கு. So there is no standard rule, this is the age of youth. Even நீங்க வந்து யுனைடெட் நேஷன் லெவலில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கூட, when I was analyzing யுனைடெட் நேஷனுடைய அந்த யூத் கூட பார்த்தீங்கன்னா there is no standard version of youth அப்படின்னு கிடையாது. ஆனால் இஸ்லாம்ல பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன மாதிரி ஒரு ஹதீஸ் ஜென்ரலா until unless you are physically strong, ஒரு 40 years இருக்க கூட யூத் சொல்லலாம். ஏன்னா அவர் 40 வயது அடையும் பொழுது, முழு பலத்தை அடையும் போது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான். தன்னுடைய தாய் தந்தையை பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அவன் 40 வயதை முழு பலத்துடன் அடையும் பொழுது, full fledged peak of the physical strength, he will be in 40. So we are thinking, teenage is youth, 21, 22 is youth. So it's not like that. Youth is a very, ஒரு range of ஒரு லிமிட் அதுல இருக்கு அதுக்கு. ஸோ எது இருந்தாலும் இந்த யூத்தோடைய இந்த டைம்ல வந்து we have to do that. So யா அய்யுஹல்லஸீன ஆமனு தகுல்லாஹ வல் தன்சுர் நஃப்சும் மா கத்தமத் லிகத். ஸோ டுமாரோ நாளை தினத்திற்காக எதனை தயார். ஒன்னு மறுமை, டைரக்டா இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய மறுமை. ஆனா ஜென்ரலா லிட்ரல் மீனிங் எடுத்து பார்க்கும்போது நாளைய தினத்திற்காக, நீங்களாம் இப்போ யூத்ஸ், டுமாரோ யூ வில் பி, நீங்க இப்போ காலேஜ்ல இருக்கலாம், ஸ்கூல்ல இருக்கலாம், இல்லை நீங்க யூ மைட் பி an employee, you might be an employer, okay, anything, you might be a entrepreneur, you might be a startup, நீங்க பண்ணியிருக்கலாம், எது வேணா நீங்க இருக்கலாம் நீங்க. பட் நாளைக்கு தினத்திற்காக நீங்க வந்து ரெடியா? உங்களுடைய காலேஜாக இருக்கட்டும், உங்களுடைய வேலைக்கு போகிறதாக இருக்கட்டும், எல்லாமே நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? அதாவது இல்லையா? ஏன்னா துனியாவுடைய இந்த இமாம் ஹசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவாரு. அவருடைய புக்ல ஒரு மெட்டஃபர், ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எழுதியிருப்பாரு. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அவர் வந்து இந்த உலகம் எப்படி இருக்கின்றது, மனிதர்கள் எதை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதை மூலியமா சொல்லுவார் அவர். ஸோ ஒன் பர்சன் இஸ் ஜஸ்ட் வாக்கிங். ஒரு சிங்கம் அவரை நோக்கி வருகின்றது. அந்த சிங்கத்தை பார்த்தோன்னா ஓடுறாரு அவர், தன்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக வேண்டி. ஸோ ஓடிட்டே இருக்கும்போது, என்னடா ஏதாவது மரம் கீரை வந்துச்சுன்னா டப்புன்னு நம்ம மேலே ஏறிடலாம் அப்படின்னு நினைச்சு ஓடுறாரு. ஆனா ஓடி பார்க்கும்போது ஒரு மரம் இல்லை, ஒரு கிணறு தான் பாக்குறாரு. தேஸ் வெல். அந்த கிணறு போய் எட்டி பார்க்கும்போது கிணறுல குதிச்சிடலாமா, சிங்கம் உள்ள குதிக்காது அப்படின்னு அவன் நினைச்சிட்டு, நம்ம கிணத்துக்குள்ளையாவது குதிச்சு உள்ள போய் உட்காந்துடலாம், சிங்கம் போன பிறகு நம்ம வந்து மேலே ஏறி வந்துடலாம், உயிர் தப்பிச்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாரு, அந்த கிணறு தாண்ட போறாரு. ஆனா கிணத்தை எட்டி பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு பாம்பு ரெடியா நிக்குது. எட்டி பார்க்கறாரு, அங்க பாம்பு. பின்னாடி பார்க்கறாரு, சிங்கம் ஓடி வருது. டக்குன்னு பார்த்தா சைட்ல சின்ன ஒரு மரம், அது ஒரு கிளை ஒன்று இருக்கு. சரி, அது மேலே ஏறி அந்த கிளையை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறாரு. நம்ம கிளை மேலே ஏறி அதை பிடிச்சிக்கலாம். தென் ஒன்ஸ் இட் டன் வி வில் கெட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அந்த மரத்துல ஏறி அந்த கிளையை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கும் பொழுது, அந்த சின்ன ஒரு மரம் தான் அது அறந்துச்சுன்னா கிணத்துல விழுந்துருவாரு, இல்லை கீழே தரையில விழுந்துருவாரு. ஸோ அதை பிடிச்சிட்டு நம்ம சரி சிங்கம் வந்துருச்சு, இப்போ மேலே இருக்கிறாரு. கீழே எட்டி பார்க்கும் பொழுது அந்த மரத்துடைய அந்த கிளையை வந்து பார்க்கும், சின்ன மரத்தை வந்து என்ன பண்றாரு, 2 எலிங்க கடிச்சிட்டு இருக்கு, ஒயிட் ரேட் அண்ட் பிளாக் ரேட். நான் சொல்றது இமாம் ஹசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய இந்த இன்சிடென்ட். ஸோ இது வந்து 2 எலியும் கடிச்சிக்கிட்டே இருக்கு. எப்போ வேணா அது முடிஞ்சிடும், அந்த கிளை சாஞ்சிரும். ஸோ எப்போ வேணா முடிஞ்சிடும். சரி, என்னடா இவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்காரு அவர், எப்படியும் கீழே விழதான் போறாரு. ஒன்னு பாம்பு இல்லை சிங்கம் ஏதாவது சாப்பிட போகுது. அது பார்த்துட்டே தொங்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு மேல பாக்குறாரு, ஒரு சின்ன என்ன கூடாது, தேனி கூடு ஒன்று பார்க்கறாரு, பீ ஹைவ். அது பார்த்தோன்னா அதுல சொட்டு சொட்டா அதுல வந்து தேன் வந்து விழுது. அவர் வாயை திறந்து அதை அப்படியே சாப்பிட்றாரு, தேனை அப்படியே மெய்மறந்து போயிடுறாரு.
ரொம்ப எவ்வளோ டேஸ்டா இருக்கு தேன்னு சொல்லிட்டு தேன் சாப்பிட ஆரம்பிச்சார். இந்த சம்பவத்தை சொல்லிட்டு இமாம் கசாலி இதை கம்பேர் பண்றாரு. அந்த வந்தது சிங்கம் வந்து மலக்குல் மவுத் இஸ் பிஹைண்ட் யூ, எனி டைம் ஹி கேன் டேக் யுவர் லைஃப், யுவர் சோல். அந்த கிணறு இருக்கிறது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு நரகம். அது எப்போ வேணா நம்ம அதுக்குள்ள போகலாம். யூ ஆர் ஜஸ்ட் ஹேங்கிங் டு த கிளிஃப் ஆர் த எட்ஜ். எப்போ வேணா அது விடலாம். கீழே அந்த ஒயிட் அண்ட் பிளாக் ரேட்ஸ் ஆர் டே அண்ட் நைட். அது போயிட்டே இருக்கு, கடிச்சிட்டே இருக்கு. எப்போ முடியுமோ நீங்க காலி. சிங்கம் உங்களை தூக்கிட்டு போயிடும், இல்லைன்னா இதாயிடும். ஸோ இது அந்த தேனி கூடு தான் உலக ஆசை. இவ்வளோ நஃப்சி சுச்சுவேஷன்ல அங்க சிங்கம், அங்க இது எல்லாமே பார்த்துட்டு இது எல்லா சுச்சுவேஷனும் மறந்துட்டு அந்த தேனிக்குள்ள அந்த தேன் சாப்பிட்டு நம்ம வந்துட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் ஃபர்கெட்டட். நம்ம வந்து ஷைத்தானுடைய வேலையே இதுதான். அதுவும் முபீன் சொல்லிட்டு அல்லா தாலா வந்து குர்ஆன்ல சொல்றான். திண்ணமாக அவர் நிச்சயமாக உங்களுக்கு வெளிப்படையான எதிரி. இஸ் எ டிசீவர், இட் டிசீவ்ஸ் யூ. ஸோ அந்த ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்களை நம்ம மாட்டாம நம்ம வந்து எப்படி வந்து இந்த துனியால இருக்கக்கூடிய இந்த டைம்ல நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், இருக்க அந்த ஷார்ட் டைம்ல நம்மளுடைய எஜுகேஷனா இருக்கட்டும், நம்மளுடைய கேரக்டராக இருக்கட்டும், எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகணும்னு சொல்லிட்டு we have to plan. Otherwise this world will deceive us. As a youth, your time is very precious. Education நீங்க பாத்தீங்கன்னா ஜயித் இப்னு தாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, I have to write letters to the kings who can only read Hebrew. So I need a person who wants to go and learn Hebrew language. இப்போ டக்குன்னு உங்களை கூப்பிட்டு நான் வந்து இப்போ சைனீஸ்ல லெட்டர் எழுதணும்ப்பா, யாராவது கத்துக்கிட்டு வாங்கன்னா எப்போ யார் கத்துட்டு வருவா? நான் கத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் டக்குன்னு கத்துட்டு வர முடியாது. சைனீஸ், ஜாப்பனீஸ், அதே மாதிரி அந்த அராமிக், அதாவது ஹீப்ரூ லாங்குவேஜ் இட்ஸ் வெரி டஃப். ஜயித் இப்னு தாபித் போறாங்க, ஒரு 17 daysல லாங்குவேஜ், ரைட்டிங், ரீடிங் ஸ்கில் எல்லாம் கத்துட்டு வந்துட்டு யாரோ சொல்ல நான் முடிச்சிட்டேன், ஐ எம் ரெடி. ஜயித் இப்னு தாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, because he becomes one of the biggest scholar in future. ஜயித் இப்னு தாபித். நீங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட 2 வருஷம் தான் இருந்தாங்க. ஆனா ஹதீஸ்ன்னு எடுத்தாவே நம்ம இவரோட பேர் கேட்காம ஒரு 4-5 ஹதீஸ் படிக்கிறோம் அப்படின்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்படி சொல்லிட்டு ஹதீஸ் வந்து நரேட்டட் பை அபூ ஹுரைரா சொல்லி நம்ம படிக்காம இருக்கவே மாட்டோம். இன் ஜஸ்ட் 2 years 5374 ஹதீஸை வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்தாரு அவர். அந்த ஹதீஸை வந்து இப்ப நம்ம பொக்கிஷமா வச்சு நம்மளுடைய எல்லா லைஃப் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். முஸ்லிம்கள் இவ்வளவு பேர். ஸோ தே வேர் வெரி குட். ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வாஸ் பேஷனேட்லி டீச்சிங் பீப்புள். தே வேர் ஆல் இன் அவங்களுடைய அந்த டைமை வந்து எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணாங்க எஜுகேஷன்ல, இதை வந்து பார்க்குறோம். எஜுகேஷன் நீங்க போகும்போது நிறைய ஹர்டல்ஸ் வரும். இப்போ இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட எல்லாமே வந்து இருக்கும். அந்த பக்கம் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போயிருப்பாங்க. ஸோ பட் ஸ்டில் அவங்க கிட்ட நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னவென்றால் இதுதான், உங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் யுவர் டிகிரி இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. நான் மாஸ்டர்ஸ் படிச்சுட்டேன், நான் எம்டெக் முடிச்சுட்டேன், நான் பிஹெச்டி கூட பண்ணிட்டேன். நோ, யூ நாட் கோயிங் டு கெட் எனி ஜாப் அன்டில் அன்லெஸ் யூ ஹேவ் சம் ஸ்கில். அந்த ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணலாம்னு யோசிங்க ஆஸ் அ யூத்ஸ். அந்த டேலண்ட்டை நான் சொன்ன பார்த்தீங்களா 3 ட்ரிபிள் டீஸ், அதுல டேலண்ட் இருக்கக்கூடிய அந்த டேலண்ட் எப்படி எக்ஸ்போஸ் கொண்டு வரலாம். இப்போ நானும் யூனுஸ் சாபும் இங்க நின்று பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 row காலியா இருந்தது. இப்போ யூனுஸ் சாப் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் 3 row காலியா இருக்கு, எல்லா யூத்ஸும் பின்னாடி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. திஸ் இஸ் வெரி திஸ் இஸ் நாட் அ குட் சிச்சுவேஷன். த யூத் ஷுட் கம் ஃபார்வர்ட். தட் இட் செல்ஃப் வில் ஷோ யுவர் மென்டாலிட்டி. நம்ம வந்து ஐ ஹாவ் டு பி ஃபார்வர்ட், ஐ ஹாவ் டு வாலண்டியர், ஐ ஹாவ் டு கம் ஃபார்வர்ட் ஃபார் எனி திங் வாட் தே ஹவ் ஆஸ்கிங் மீ சொல்லிட்டு இந்த மென்டாலிட்டி உங்களுக்கு வந்துருச்சுன்னாவே நீங்க அப்படியே க்ரோ ஆயிடலாம். ஸோ இந்த ஸ்கில் அண்ட் டேலண்ட்டை வந்து நம்ம கொண்டு வரணும் எஜுகேஷனில். அப்போதான் வந்து நமக்கு வந்து இருக்கும். இப்போ நான் வந்து இப்போ என்னோட பர்சனல் ஸ்டார்டிங்ல சொன்னாரு, ஐ டிட் மை இன்ஜினியரிங், தென் ஐ ஒர்க் இன் அ சாஃப்ட்வேர் கம்பெனி ஃபார் எ டிகேட். அதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் சேஞ்ச் டு எஜுகேஷன். நான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டேன். நான் ஸ்டார்டிங்ல வந்து இன்ஜினியரிங் படிக்கும் போது நான் இன்ஜினியரிங்கே படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இடம் பிடிச்சேன். ஐ டோன்ட் வாண்ட் இன்ஜினியரிங், ஐ எம் நாட் அன் இன்ஜினியர் பீஸ், ஐ வாண்ட் டு கோ இன்டு சம் பிஎஸ்சியில் போகணும்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் சொன்னேன் நான். பட் ஸ்டில் வந்து இன்ஜினியரிங்ல ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்ன அமிச்சு நான் இன்ஜினியரிங் பண்ணேன். அந்த டைம்ல நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி மாறுது உங்களோட லைஃப். ஸோ இன்ஜினியரிங் படிச்சதுனால எனக்கு ஜாப் கிடைச்சதான்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியாது. ஸோ உங்களுடைய ஸ்கில் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வரும். இது ஒன்று. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது மட்டும் நான் சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் நான் முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் எ யூத் பி வெரி வெரி கிளியர்
இன் யுவர் லைஃப் கோல்ஸ் அஸ் எஜுகேஷன். எஜுகேஷன்ல வந்து உங்க கோல்ஸ் கிளியரா இருக்கா, அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நான் முஸ்லிம்ஸ் இல்ல முஸ்லீம் அல்லாத மக்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அவங்களுடைய பேரண்ட்ஸ் உள்ள வரும்போதே கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேள்வி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இன்டகிரேட்டட் கோச்சிங் இருக்கா, ஜேஇ நீட் இருக்கா, இதுதான் கேட்குறாங்க. ஸோ இந்த மைண்ட் செட்டப் அவங்களுக்கு கிளியரா இருக்கு. 11th அப்புறம் 12th அப்புறம் 1 year நான் பிரேக் எடுக்க போறேன், நான் நீட் கிளியர் பண்ண போறேன், நான் போய் சேர போறேன், 5 years MBBS, அதுக்கப்புறம் MD அங்கே யூகேல பண்ண போறேன், யூஎஸ்ல பண்ண போறேன். வெரி கிளியர். தட்ஸ் ஒன் திங். பிகாஸ் தீஸ் டேஸ் கேரக்டர் இஸ் த ஒன் திங் விச் லாட் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் ஆர் சீயிங். நிறைய பேர் இதான் பாக்குறாங்க, உன்னோட கேரக்டர் ட்ரஸ்ட் வர்த்தியா, நீ என் ஜாபுக்கு வந்தனா நீ நிலைச்சிக்க இருப்பியா, இதுதான் பாக்குறாங்க. நீ பேசக்கூடிய விஷயம் வந்து பொய் இல்லாம உண்மை இருக்கா. அதாவது ஒரு ஒயிட் போர்டு இருக்குன்னா அந்த ஒயிட் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் ஃபுல்லா யாருக்குமே தெரியாது. மார்க்கர்ல ஒரே ஒரு பிளாக் டாட் அப்படி வச்சோன்னா அந்த டாட் தான் தெரியும். ஸோ இதுதான் இப்ப இருக்கக்கூடிய உலகம். அதனால கேரக்டர்ல அந்த ஒரு டாட் கூட வர வைக்காதீங்க. அதனாலதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு டைம்ல அந்த ஷிப்ல போயிட்டு இருக்கும்போது அவர் இமாம் புகாரி அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பேரு. அப்போ ஒரு சின்ன சம்பவம் நடக்குது. அவர் மேல ஒரு அவதூறு சுமத்த, நான் டீட்டெயிலா போகல டைம் இல்லாதனால, அவர் மேல வந்து ஒரு திருடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவதூறு அவர் மேல சுமத்தப்படுகின்றது. ஒரு காசை அவர் திருடிட்டாரு சொல்லிட்டு ஒரு திருடன் என்ன பண்றான், வேணும்ட்டே இமாம் புகாரி கிட்ட அதை வச்சுட்டு அவன் இவர் தான் திருடன்னு சொல்றதுக்காக முயற்சி பண்றான். இமாம் புகாரியோடைய காசு அது, அவர் இவ்வளவு வருஷம் சம்பாதித்த காசு அது. இப்போ மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு அவர் ஷிப்ல. ஆனா நான் திருடன்னு என் பேர் வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி மொத்தம் காசு தூக்கி கடல்ல போட்டுறாரு. அப்ப அந்த திருடன் கடைசியா கேட்கறேன், என்னப்பா இவ்வளவு காசு தூக்கி போட்டியே? எனக்கு காசு முக்கியமே கிடையாது, இத்தனை வருஷம் சம்பாதிச்ச என்னோட பேரு தான் முக்கியம். இமாம் புகாரி சொல்ல நம்ம இன்னைக்கு சொல்றோம்னா அவருடைய அந்த கேரக்டர். ஸோ இந்த மாதிரி கேரக்டரை பத்தி நம்ம பேசணும்னா பேசிட்டே போகலாம். ப்ளீஸ் ஷோ யுவர் செல்ஃப் ஆஸ் அ முஸ்லிம் யூத்ஸ் டு த கம்யூனிட்டி. யுவர் ஐடென்டிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், யுவர் கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம காலேஜ்ல எல்லாம் நான் படிக்கும் பொழுது பசங்கள்லாம் தியேட்டருக்குலாம் போவாங்க காலேஜ் போகும்போது. ஆனா நானும் இன்னொரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் மட்டும் போக மாட்டோம். இப்போ எங்க 2 பேருக்காக ஃபுல்லா மாத்துவாங்க. தியேட்டர் வேண்டாம், அனீஸ் போக மாட்டான், மாத்துவாங்க. நம்ம டின்னர் மட்டும் போய் சாப்பிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்மளை கன்சிடர் பண்ணி அவங்க பிளானே மாத்தணும். அவங்க வந்து வேற என்ன பேட் ஹேபிட்ஸ்லாம் இருக்கும், அப்போ அங்கே அனீஸ் வரமாட்டான், இப்போ அது வேண்டாம், நம்ம வேற ஏதாவது பண்ணலாம், மாத்துவாங்க. மொத்தம் ஒரு கிளாஸ் ரூம் இருக்கக்கூடிய ஒரு 30 பேருடைய பிளானே மாறும் உங்களுடைய அந்த வைப்ரேஷன்னால. we have to be like a coffee bean. காஃபி பீன் வந்து நீங்க வந்து அந்த ஒரு காஃபியோட கொட்டையை வந்து நீங்க சுடு தண்ணியில் நீங்க போட்டீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லா அந்த கலர் மாறும். You have to be like that one coffee bean where you can change the whole community as a youth. Only you guys can do this very easily, very naturally. You have all the talents in the world, and in the mixture of talent சேர்த்து நம்ம போட்டோம்னா இன்ஷால்லா இந்த இம்மையிலும் நம்ம வெற்றி பெறலாம், அன்னைக்கு மறுமையிலும் நம்ம வந்து தயாராகிடலாம். அல்லாஹ் தஆலா சொன்ன மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இந்த இளமை பருவத்தை ரிசோர்ஸ்ஃபுல்லாக நல்ல ப்ரொடக்டிவாக நம்ம வந்து பிளான் பண்ணி நம்மளுடைய விஷன் கிளாரிட்டியோட நம்ம வந்து இந்த சபையை விட்டு நம்ம வந்து போக வேண்டும். நம்ம பிளான் பண்ணி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் தருவானாக என்று கூறிய வண்ணம் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி.